ஃப்ரெண்ட்ஸ் ஐநார்த்துணையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிலா வந்து நேராக வந்து ஸ்டேஷனுக்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு வாமா அப்படின்னு சொல்லி அட்ரஸை கொடுத்துறாரு. அவங்களும் நேரடியாக ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கு முன்னாடி கேட்குறாங்க, சார் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஓகே, ஆனால் திரும்ப வந்து இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் டைவர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறீங்களே, இதுக்கான ரீசனை சொல்லுங்கள் சார். அது மட்டும் இல்லை, கல்யாணத்தப்போ வந்து எங்கள்கிட்ட எந்த எவிடன்ஸுமே நீங்கள் கேட்கல. பொதுவாக வந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தால் ஆதார் அல்லது ஓடிடி அல்லது அட்ரஸ் இப்படி ஏதாச்சும் கேட்டு தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா நீங்க எதுவுமே எங்கிட்ட வாங்காம எனக்கு சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப என்னடான்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது டைவர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வரீங்க. இதுக்கான ரீசனை சொல்லுங்க. எப்படி சார் அதெல்லாம் வந்து சாத்தியப்படும் அப்படின்னு உடனே, என்னம்மா அப்படி சொல்ற, உன்னோட ஆதார் எல்லாமே வந்து ஏற்கனவே சோழனை என்கிட்ட கொடுத்துட்டானே, அதை வச்சு தானே நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லும் போதே நிலா ஷாக் ஆகுறாங்க. நாம யதார்த்தமா வீட்டை விட்டு வேலை ஓடியாந்தது எல்லாமே தெரியும். அப்படி இருந்து சோழனுக்கு எப்படி என்னோட வந்து ப்ரூஃப் எல்லாமே கிடைச்சிச்சு, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு, கண்டிப்பா இதோட சோழனோட பிளானை தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து இன்ஸ்பெக்டர், அதாவது அந்த கான்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் போனை போட்டு, நிலா டேம் என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, நீங்க என் வீட்டுக்கார கூட வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்க, அவரும் ஒன்ட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு, என்ன ஒருத்தர் சம்பாதிக்க ஆரம்பிச்சா உனக்கு எதுவும் தப்பா வந்து தோண ஆரம்பிச்சிருமே அப்படி இப்படின்னு சத்தம் போடுற பார்த்துட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, எனக்கு நீங்க யாருக்கு போன் பண்ணீங்க எவரு அப்படின்ற கூட எனக்கு தெரியாது, நீங்க போனை வைங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேசுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவர் கான்ஸ்பிரண்டரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப சந்தேகப்படக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கனால நிலாட்ட இவர் பேசுறது வந்து அவங்க தப்பா எடுத்துக்கிட்டு நிலாக்கே ஃபோன் பண்ணி பேசுறாங்க. அதுவும் அவர் போன்ல இருந்து பேசாம அவங்களோட போன்ல இருந்து பேசுறதுனால நிலாவுக்கு இவங்க தான் அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாம போயிருச்சு. இப்படி ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நாம ஒரு பிரச்சனை தீக்க போறோம்னு பார்த்தா நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்து அவரை வந்து நடக்க ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். அது ஒரு சந்தேக பேர் ஒளி அப்படிங்கும் போதே கண்டிப்பா வந்து இது ஒரு பிரச்சனை தான் முடியும்ட்டு அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோழன் வந்து பர்த்டேவுக்கு வந்து எல்லாமே செலிப்ரேஷன் சூப்பரா பண்ணதுக்கு பின்னாடி சேலை கட்டி வந்ததுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நேரம் வந்து வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன நம்ம சோழனும் நம்ம நிலாவும் 3 பேருமே போறாங்க. கோயிலுக்கு போனோடனே சாமி கும்பிடும்போது வந்து சோழனுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது நாம வந்து ஏதாச்சும் ஒரு அங்க பிரதேசம் பண்ற மாதிரி பண்ணி நம்ம உயர்ந்தல ஏதாச்சும் பண்ணோம்னா, இதை வச்சு நம்ம ஏதாச்சும் நிலா வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு இது கிடைக்கும் அப்படின்றக்காண்டி என்ன பண்றாருன்னா, கோயிலை சுத்தி அங்க பிரதேசம் பண்றாரு. ஆனா வந்து அவர் உண்மையா பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா நிலா நம்மளை பார்க்கணும் அப்படின்றக்காண்டி ஒரு ஐடியா பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனில இருந்து போன் வந்த உடனே நம்ம நிலா என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போயிருங்க, நான் எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் இருக்கு, நான் வந்து இந்த மாதிரி வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் கம்பெனி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறி போயிடுறாங்க. அதோட இவளுக்காண்டி நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்தோம்னா இவ இதை கூட பார்க்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி போயிறாரு. அவங்களுக்கு வந்து கம்பெனிலாம் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்லைன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, என்னங்க பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி போலீஸ்கார பார்க்க போறக்கான ஷோ இது வந்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒருத்தரை போய் பார்க்கணுங்கன்னு, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நானே வந்து உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து காரில் கூப்பிட்டு வராரு நம்ம நிலாவை. நிலா வர்றப்பயே வந்து கேட்குறாங்க, உங்களுடைய இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லும் போதே, இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணுறது பிடிக்காது, வெளிநாடு போடுறது என்னோட ஆம்பிஷனு, அது மட்டும் இல்லை ஐடியில் வந்து நான் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு தான் நான் விரும்பிட்டு இந்த மாதிரி இந்த வேலையை பார்க்குறக்கு மெட்ராஸ் வந்து, ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே வந்து அவளை விருப்பம் இல்லை, என்னை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல அவங்க முன்னா இருந்தாங்க, அதனால வேற வழியே இல்லாமல் வந்து வீட்டில் கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு தான் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களா, இது ஒரு பிரச்சனை இருக்கு அவங்க வீட்டில், சரி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா உங்க வீட்டில் வந்து உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாமே சரியா போயிடும், நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு நம்ம செல்லின்னு சொல்றாப்ல. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கல்யாணம் ஆகாம இருக்காங்க, நல்லா டேலண்டா இருக்காங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, இவங்களவே நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பாயிண்டாப்ல அவர் யோசிக்கிறாரு. ஆனா நிலாவுக்கு என்ன டென்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைல இருந்து நம்ம தீக்கிறதுக்கு பெரும் தலைவலியா இருக்கு. ஏன்னா சோழனை வந்து நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படி ரிலீஃப் ஆகுறது அப்படின்ற முழுக்க முழுக்க இவங்க இந்த எண்ணத்துல இருக்காங்க. அப்படிங்கும் போது நம்ம செலின் பேசுறது வந்து இவங்களால எதுவுமே எடுத்துக்க முடியல, இவங்க எல்லாமே கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அப்போ வந்து செலின் வந்து கேட்கிறாரு, இப்போ நீங்க இருக்கிறது வந்து ரிலேட்டிவ்ல தானே, அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீட்டில் எங்களை எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறாங்க, ஆனா எங்க வீட்டுக்கு தான் நான் போறதுக்கான வாய்ப்புல இருந்து ரொம்ப கம்மி, ஏன்னா வந்து அவங்ககிட்ட ஃபுல்லா நான் கோச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அவங்க திரும்ப அதே கதையை வந்து ரீமேக் பண்ணி சொல்றாங்க. மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, சோழன் வந்து பிளான் பண்ணி நம்மளை தூக்கணும்லையா இல்ல யதார்த்தமா நடந்துச்சு அப்படின்றது தெரியலையா, இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, இப்ப இந்த வீட்டுல வந்து நம்ம இருக்கிறோம், டைவர்ஸ் கேட்டாலும் இதுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இதுக்கும் டைவர்ஸ் கொடுக்குற வாய்ப்புகள் எதுவுமே இல்ல இருக்கு, சோழன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிடாங்க நிலா. இது ஒரு பெரிய புயலா ஏற்படும் அப்படிங்கிறது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. நாம கூட பழகிட்டு இருக்காது நம்மளுக்கு நல்லவராக இருக்கணுமே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சோழன் வந்து எங்களாட்ட வந்து நான் சேலை கொடுக்கும்போது நீங்கள் தயங்கி தயங்கி வாங்குவீங்களா இல்லைன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டீங்க. இதே வந்து மேரேஜ் பண்ண புதுசில் நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கும்போது நீங்கள் வேணாமிட்டீங்க அப்படின்னு வந்து சோழன் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆரம்பத்தில் வந்து நீங்களும் நானும் வந்து எந்த ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த ரிலேட்டிவ்ல வரைக்கும் தெரியாது, அதனால நான் வேணாம் அப்படின்ட்டு அவாய்ட் பண்ணி, ஆனால் இப்போ வந்து அதை பற்றி இல்லை எனக்கு புரிஞ்சுக்கிடுச்சு, அதனால நீங்கள் கொடுக்கல நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறான்னு சொல்லணும். அதாவது வந்து நம்ம வந்து உண்மையில லவ் பண்ணுறாங்க போல இருக்கு, நம்மளை விரும்புகிறாங்க போல இருக்கு, அதனால தான் வாங்கிட்டாங்கன்னு அப்படின்னு அவர் நினைச்சாலும் கூட அடுத்த பாயிண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போதே நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்களா, அதனால நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ சாமி, இப்பயும் வந்து இந்த பிடிச்சபடியை விட்டு வெளில வர மாட்டாளே, நம்மளை வந்து இவன் முழுக்க முழுக்க வந்து ஒரு லவராவோ அல்லது ஒரு ஹஸ்பண்டாவோ நினைக்கவே இல்லை, இப்போதான் ஃப்ரெண்டுன்ற இடத்துக்கே வந்திருக்கா, இனிமேல் நான் இந்த மேலும் ஸ்டெப் எடுத்து இன்னும் இவ்வளோ நான் கரெக்ட் பண்ணி ரொம்ப கொண்டு வரக்குள்ள போகும்போது ஆயிருமே, அதுக்குள்ளே என்னுடைய பாதி லைஃப் போயிருமே சொல்லிட்டு சோழன் வந்து புலம்பரங்கி விடுறாரு. அதே நேரத்தில் வந்து பல்லவன் வந்து என்ன சொல்றாப்லன்னா, அண்ணா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அண்ணி சொல்றது சரிதான், இப்போதானே அவங்க ஃப்ரெண்டுன்ற இடத்துக்கு வந்திருக்காங்க, அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க உனக்கு பிடிச்சிருக்கு, நான் உடனே வந்து நான் டைவர்ஸ் பண்ணாமல் நான் உங்க கூட மனைவியாக வாழ்றேன் அப்படின்லாம் வந்துடுவாங்க, ஏன் தயங்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல பல்லவே. டே நீ சொல்றதெல்லாம் ஈஸியாக தான்டா இருக்கு, ஆனால் வந்து அந்த பிள்ளை வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதே வந்து நான் இதுவே ரொம்ப பெரிய கிஃப்டாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து என்னை வந்து பிடிக்காது, என் கேரக்டர் சரியில்லை, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ இப்பயாச்சும் ஃப்ரெண்டாக எடுத்துக்கிட்டாலே இதே எனக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சோழன் விரும்புகிறாப்புல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து எல்லாருமே வந்து நம்ம சோழன் கொடுத்த கிஃப்டை வாங்கிட்டனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போச்சுன்னா சோழனுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு கேரியர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து பண்ணுற அந்த ப்ராடு எல்லாமே வந்து நிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. அதாவது ஆரம்பத்தில் இருந்து சோழன் வந்து நம்மளை வந்து பிளான் பண்ணி தான் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து இவங்க எல்லாமே யதார்த்தமாக நடக்குது, நம்மளுக்காக இவர் ஹெல்ப் பண்ண போறாரு அப்படின்னு தான் அவங்க இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால டைவர்ஸ் வாங்கி அவரை நம்ம ரிலீவ் பண்ணிவிட்டோம்னா அவர் லைஃப் நல்லா இருக்கும், நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சவங்க இப்படி பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு யோசிக்கும் போது அவங்கள வந்து எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டா சோழனுக்கு வந்து அது பெரிய பிளஸ்ஸா இருக்கும். அதே வந்து அவங்க ஒரு நெகட்டிவா என்னோட லைஃப்பை நீ வந்து ஸ்பாயில் பண்ணிட்ட அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சோழனுக்கு வந்து நிறைய பிரச்சனை இன்னும் கூடுதலா இருக்கும். இது எப்படி அவர் மேனேஜ் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனா இருக்கட்டும், நம்ம வானதியா இருக்கட்டும், இவங்களுக்குள்ள உள்ள சண்டை சமாச்சாரம் எல்லாமே முடிஞ்சு இவங்க இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கான வாய்ப்புல வந்து இவங்க ஏற்படுத்தாம இருக்காங்க. எப்பயும் போல பழக்கம் போல கடைக்கு வர போக இப்படிமா தான் வானதி இருக்க ரூல்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரை நம்ம எப்படி கொண்டு போனோம் அப்படிங்கிறத பத்தி பாண்டியன்ட்ட இப்போ வரைக்கும் நம்ம வானதி பேசவே இல்லை. ஏன்னா அவங்க இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜாப் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதை கடந்து நம்ம போகணும் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம கேரியர் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற இடத்துல இருக்கறனால இவங்க இந்த சோழனோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுன்னா பாண்டியன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. நம்ம சேனலை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப்பர் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.